Hello friends, welcome to Techie Talk Tamil YouTube channel. In this video, you will going to learn English short stories in Tamil. Let's start. The story name is Hidden Treasure. Hidden அப்படின்னா மறைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ட்ரெஷர் அப்படின்னா புதையல். ஸோ ஒரு மறைக்கப்பட்ட ஒரு புதையலை பற்றின ஸ்டோரி தான் இது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். Once there was an old man who had 4 sons. All 4 of them were very lazy. Once there was an old man who had 4 sons அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு முதியவர் இருந்தார். அவருக்கு 4 பசங்க. அது எப்படி சொல்லலாம்னா ஒரு காலத்தில் ஒரு முதியவர் 4 மகன்களை பெற்ற ஒரு முதியவர் இருந்தார். ஆல் 4 ஆஃப் தம் வேர் வெரி லேசி அப்படின்னா அவங்க 4 பேருமே ரொம்ப சோம்பேறி. லேசி அப்படின்னா சோம்பேறின்னு அர்த்தம். ஒன் டே த ஓல்டு மேன் ஃபெல் சிக் அண்ட் வாஸ் கவுண்டிங் ஹிஸ் லாஸ்ட் டேஸ் இன் பெட். He worried a lot about his son's future as the young man hesitated a lot to work. The sons believed that luck would favor them. ஒன் டே ஒரு நாள் த ஓல்டு மேன் ஃபெல் இன் சிக் அப்படின்னா அந்த வயசானவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அண்ட் வாஸ் கவுண்டிங் ஹிஸ் லாஸ்ட் டேஸ் இன் பெட் அப்படின்னா அவரோட கடைசி காலத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பெட்டில். ஒரு நாள் அந்த வயசானவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ அதனால் அவர் வந்துட்டு அவரோட கடைசி காலத்தை எண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஹீ worried a lot about his son's future அப்படின்னா worriedனா வருத்தப்படுறதுன்னு அர்த்தம். லாட்னா ரொம்ப வருத்தப்படுறது. ஹி worried a lot about his sons. aboutனா எதை பற்றி அப்படின்னு அர்த்தம். his sons அவரோட பசங்களை சன்ஸ்னால் பசங்கன்னு அர்த்தம். அவங்களோட பசங்களை நினச்சி ரொம்ப வெரி பண்ணுறாரு, பசங்களோட ஃப்யூச்சரை நினச்சி. அதைத்தான் ஹி worried a lot about his sons future அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர்னால் எதிர்காலம். as the young man hesitated a lot to work. எதனாலனா அந்த அவரோட பசங்கள்லாம் hesitated a lot to work அப்படின்னா hesitated அப்படின்னா தயங்குறதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தயங்குறது, அதுக்கு தான் ஹெசிடேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ த யங் மேன் ஹெசிடேட்டட் a lot to work அப்படின்னா அவங்க வேலை செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அதனால் அந்த பெரியவர் அவங்களோட பசங்களோட ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. த சன்ஸ் பிலீவ்டு தட் லக் வுட் ஃபேவர் தம் அப்படின்னா அந்த அந்த பெரியவரோட பசங்க நம்புகிறாங்க. லக் பிலீவ்டு தட் லக் அப்படின்னா லக்குன்னா அதிர்ஷ்டத்தை அவங்க நம்புகிறாங்க. அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. பிலீவ்டு அப்படின்னா நம்புறதுன்னு அர்த்தம். த ஓல்டு மேன்ஸ் ஹெல்த் deteriorated every day and he decided to talk to his sons about their future. However, his sons didn't listen to him. The old man's health deteriorated every day அப்படின்னா டிட்டரியோரேட்டட் அப்படின்னா மோசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஓல்டு மேன்ஸ் ஹெல்த், அந்த பெரியவர் வயசானவரோட ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும், எவ்ரிடேனா ஒவ்வொரு நாளும், டிட்டரியோரேட்டட் அப்படின்னா மோசமடைகிறதுன்னு அர்த்தம். இந்த வயசானவரோட ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் மோசமடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஹீ டிசைடட் டு டாக் டு ஹிஸ் சன்ஸ் அபவுட் தர் ஃப்யூச்சர் அப்படின்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு என்னென்னா அவரோட பசங்கக்கிட்ட பேசணும், அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி, எதிர்காலத்தை பற்றி நம்ம பேசணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுதான் டிசைடட் அப்படின்னா முடிவு எடுத்துட்டாருன்னு அர்த்தம். டு டாக்னா பேசுறது. யாருக்கிட்ட? டு ஹிஸ் சன்ஸ் அவரோட பசங்கக்கிட்ட. அபவுட் எதை பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட் அப்படின்னு அர்த்தம். அபவுட் தேர் ஃப்யூச்சர் அவங்களோட ஃப்யூச்சர்னால் எதிர்காலம். ஹவவர் ஹிஸ் சன்ஸ் டிடன்ட் லிசன் டு ஹிம் அப்படின்னா ஹவவர் அப்படின்னா எனினும் அப்படின்னு அர்த்தம். எனினும் ஹிஸ் சன்ஸ் டிடன்ட் லிசன் டு ஹிம். லிசன் அப்படின்னா கேட்கறதுன்னு அர்த்தம். டிடன்ட் லிசன் அப்படின்னா கேட்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அவரோட பசங்க அவர் சொல்கிறத கேட்கலை. அதைத்தான் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா ஹவவர் ஹிஸ் சன்ஸ் டிடன்ட் லிசன் டு ஹிம் அப்படின்னா அவரோட பசங்க அவர் சொல்கிறத கேட்கலை. ஃபைனலி தி ஓல்டு மேன் டிசைடட் டு பிளே எ ட்ரிக் டு let his sons realize the importance of work. He called all his sons and let them sit near him on his bed. Finally அப்படின்னா கடைசியாக
The old man decided to play a trick to let his sons realize the importance of work. அப்படின்னா அந்த வயசானவர் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. டிசைடர்னா முடிவு பண்ணியிருக்காரு. என்னென்னா ப்ளே அ ட்ரிக்குனா தந்திரம். ஒரு தந்திரமாக அவங்க ப்ளேனா விளையாடுறது. ஒரு தந்திரத்தை வந்து இவங்ககிட்ட விளையாடலாம். டு லெட் ஹிஸ் சன்ஸ் ரியலைஸ்னால் உணர்றது. எதனா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க்கு, வேலையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த வயசானவர் ஒரு தந்திரம் பண்ணி அவங்களுக்கு அதை உணர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதைத்தான் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஓல்டு மேன் டிசைடட்னா முடிவு பண்ணிட்டார். டு ப்ளே அ ட்ரிக்குனா தந்திரம் மூலிமா டு லெட் ஹிஸ் சன்ஸ் ரியலைஸ்னா உணர்றது. எதனா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க்கு. ஹி கால்டு ஆல் ஹிஸ் சன்ஸ் அண்ட் லெட் தம் சிட் நியர் ஹிம் ஆன் ஹிஸ் பெட். அப்படின்னா ஹி கால்டுனா அழைக்கிறது, கூப்பிடுறது. ஹி கால்டு இவர் வந்து கூப்பிட்டார், இவரோட எல்லா பசங்களையும் கூப்பிட்டாரு. அண்ட் லெட் தம் சீட்டுனா உக்காடுறது. லெட் தம் சிட் நியர் ஹிம் ஆன் ஹிஸ் பெட் அப்படின்னா அவரோட பெட்டுக்கு பக்கத்தில் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாரு. ஹி சேட் தட் ஹி ஹேட் எ ட்ரெஷர் பாக்ஸ் வித் கோல்டு காயின்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஜெம்ஸ் ஃபார் தம் அண்ட் வாண்டட் டு ஷேர் த ட்ரெஷர் ஈக்குவலி அமாங் தி 4 ஆஃப் தம். அப்படின்னா ஹி சேட் அப்படின்னா அவர் சொல்கிறார், அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, ஹி ஹேட் எ ட்ரெஷர் பாக்ஸ். அப்படின்னா ட்ரெஷர்னால் புதையல் பெட்டி என்கிட்ட இருந்துச்சு. வித் கோல்டு காயின்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னா அதில் கோல்டு காயின்ஸ் தங்க காசு மற்றும் எக்ஸ்பென்சிவ் ஜெம்ஸ். எக்ஸ்பென்சிவ்னால் விலை உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஜெம்ஸ்னால் கற்கள், விலை உயர்ந்த கற்கள் இருக்குது. ஃபார் தம் உங்களுக்காக தான். அண்ட் வாண்டட் டு ஷேர் த ட்ரெஷர் ஈக்குவலி அப்படின்னா நான் வந்துட்டு அந்த ட்ரெஷர் அந்த புதையலை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணணும், சமமாக ஷேர் பண்ணி தரணும். அமாங் தி 4 ஆஃப் தம்னா உங்கள் 4 பேர்த்துக்கும் நான் அதை வந்து சரியாக ஷேர் பண்ணி சமமாக பிரித்து தரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. The young man were very happy and asked where his father had placed the treasure. The old man replied, I cannot exactly remember the place where I have hidden the treasure. The young men were very happy and asked where his father had placed the treasure. அப்படின்னா அவங்களோட பசங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க அவங்க அப்பா கிட்ட, எங்கே நீ அதை வந்து மறைச்சி வச்சுருக்க அப்படின்ட்டு. ஹேட் பிளேஸ்டு அப்படின்னா எங்கே நீ வச்சுருக்கிற, அந்த புதையலை எங்கே வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. த ஓல்டு மேன் ரிப்ளைடு, அதுக்கு அந்த வயசானவர் பதில் சொல்கிறார். ரிப்ளைடுன்னா பதில் சொல்கிறது என்னென்னா, ஐ கெனாட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் அப்படின்னா என்னால் கரெக்டாக ஞாபகப்படுத்த முடியலை. ரிமெம்பர் அப்படின்னா நினைவில் கொள்வது, ஞாபகப்படுத்துறது. ஐ கெனாட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் அப்படின்னா என்னால் கரெக்டாக அதை ஞாபகப்படுத்த முடியல. த பிளேஸ் வேர் ஐ ஹிடன் அப்படின்னா த பிளேஸ் எங்கே நான் அதை மறைச்சி வச்சேன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகப்படுத்த தெரியலை. ஐ கெனாட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் அப்படின்னா என்னால் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியல, எங்கே நான் அதை மறைச்சி வச்சேன்னு எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. However, the treasure box is buried in our land. I am really not sure about the place where I have hidden the treasure box. However அப்படின்னா எனினும் அப்படின்னு அர்த்தம். The treasure box is buried in our land. Buried அப்படின்னா புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த புதையல் பெட்டி வந்துட்டு நம்மளோட இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்கு. ஐ ஆம் ரியலி நாட் ஷுர் அபவுட் த பிளேஸ் அப்படின்னா எனக்கு நிஜமாகவே தெரியாது எந்த இடத்துல அது புதைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் தோ த லேசி யங் சன்ஸ் வேர் ஹாப்பி, they were sad that the old man had forgotten the place where the treasure was hidden. After a few days, the old man died. The sons decided to dig the land to find the treasure box. Even though அப்படின்னா கூட அப்படின்னு அர்த்தம், இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் த லேசி யங் சன்ஸ் வேர் ஹாப்பி, அந்த புதையல் எங்கே மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியலைனாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. they were sad that the old man had forgotten the place where the treasure was hidden. அப்படின்னா சேடுனா சோகம்னு அர்த்தம். ஸோ அந்த பசங்க வந்து சோகமாக இருந்தாங்க. எதனாலனா அந்த வயசான பெரியவர் அவங்களோட அப்பா வந்து அந்த புதையல் பெட்டி புதைச்சி வச்சுருக்க இடத்த மறந்ததை நினச்சி சோகமாக இருந்தாங்க. அதைத்தான் the old man had forgottenனா மறந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம், மறந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். எதை மறந்துட்டாருன்னா அந்த இடம், பிளேஸ்னால் இடம். எந்த இடம்னா வேர் த ட்ரெஷர் வாஸ் ஹிடன் அப்படின்னா எங்கே அந்த புதையலை வந்து மறைச்சி வச்சுருக்காரு. ஹிடன்னா மறைச்சி வச்சது. ஸோ
எங்கே மறைச்சி வச்சுருக்காரோ அந்த இடத்த அவர் மறந்ததை நினச்சி அவரோட பசங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம், ஃபியூனா கொஞ்சம், ஸோ ஆஃப்டர் ஃபியூ டேஸ்னால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் த ஓல்டு மேன் டைடு, அந்த வயசானவர் இறந்துட்டார். டைடு அப்படின்னா இறந்துடுறதுன்னு அர்த்தம். த சன்ஸ் டிசைடட் டு டிக் தி லேண்ட் டு ஃபைண்ட் த ட்ரெஷர் பாக்ஸ் அப்படின்னா அவரோட பசங்க வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க என்னென்னா டு டிக் தி லேண்டு, டிக்குன்னா தோன்றதுன்னு அர்த்தம். ஸோ நிலத்தை தோண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்காகனா டு ஃபைண்ட் தி ட்ரெஷர் பாக்ஸ், எதுக்குன்னா அந்த புதையல் பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நிலத்தை தோண்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. They worked very hard and dug their land. They could not find any treasure box in the land. Finally, they decided to dig a spot in their land that was a bit different from the rest of the area. They worked very hard அப்படின்னா அவங்க ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சாங்க. ஹார்டுனா ரொம்ப கடுமையாக, ஒர்க்குடுனா வேலை செஞ்சாங்கன்னு அர்த்தம். தே ஒர்க்ட் வெரி ஹார்டு, ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சாங்க. அண்ட் டக் தேர் லேண்டு, டக் அப்படின்னா தோண்டிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களோட நிலத்தை தோண்டிட்டாங்க. தேர் லேண்டுனா நிலம், டக்னா தோண்டப்பட்டது, பாஸ்ட் டென்ஸ். ஸோ அவங்களோட நிலத்தை தோண்டிட்டாங்க. தே குட் நாட் ஃபைண்ட் எனி ட்ரெஷர் பாக்ஸ் இன் தி லேண்ட் அப்படின்னா அவங்க எந்த ஒரு புதையலையும் அவங்களோட நிலத்தில் கண்டுபிடிக்கலை. அதை தான் தே குட் நாட் ஃபைண்டுனா கண்டுபிடிக்கலைன்னு அர்த்தம். எனி ட்ரெஷர் பாக்ஸ், எந்த ஒரு புதையல் பெட்டியையும் கண்டுபிடிக்கலை. இந்த லேண்ட், அவங்களோட நிலத்தில் எந்த ஒரு புதையல் பெட்டியும் அவங்க கண்டுபிடிக்கலை. ஃபைனலி தே டிசைடட் டு டிக் எ ஸ்பாட் இன் தர் லேண்ட் அப்படின்னா கடைசியாக அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைடட்னா முடிவு பண்ணியிருக்காங்க. என்னென்னா டு டிக் எ ஸ்பாட், டிக்குன்னா தோன்றதுன்னு அர்த்தம். எங்கன்னா எ ஸ்பாட்டுனா ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ், ஒரு பாயிண்ட். இன் தர் லேண்ட், அவங்களோட நிலத்தில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை சூஸ் பண்ணி அங்கே நம்ம தோண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா தட் வாஸ் எ பிட் டிஃபரண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த ஏரியா அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட்டு, ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டுனா வித்தியாசம் அப்படின்னு அர்த்தம். அந்த இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எதுனா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பாட்டு வந்து பிட் டிஃப்ரெண்ட். பிட்னா கொஞ்சம், டிஃப்ரெண்ட்டுனா வித்தியாசமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. அதனால அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் குழி தோண்டணும், டிக்னா தோன்றதுன்னு அர்த்தம். ஸோ தோண்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தி சன்ஸ் பிலீவ்டு தட் த ட்ரெஷர் வாஸ் பரீட் இன் தட் ஸ்பாட். தே டக் தி ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் டீப்லி பட் காட் நத்திங் பட் வாட்டர். த சன்ஸ் பிலீவ்டு தட் த ட்ரெஷர் வாஸ் பரீட் இன் தட் ஸ்பாட் அப்படின்னா அவங்களோட அந்த பசங்க வந்து நம்பினாங்க. பிலீவ்டுனா நம்புறதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து நம்பினாங்க என்னென்னா த ட்ரெஷர் வாஸ் பரீட் அட் இன் தட் ஸ்பாட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் அந்த புதையல் வந்து புதைக்கப்பட்டிருக்கு. பரீட் அப்படின்னா புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பசங்க, அவரோட பசங்க வந்து நம்பியிருக்காங்க என்னென்னா அந்த புதையல் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்பிட்டாங்க. தே டக் த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் டீப்லி அப்படின்னா டக்குனா டிக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் டக் அப்படின்னா அவங்க ரொம்ப ஆழமாக அந்த இடத்த தோண்டிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்னா அந்த குறிப்பிட்ட இடத்த, டீப்லினா ரொம்ப ஆழமாக அந்த குறிப்பிட்ட இடத்த தோண்டிட்டாங்க. டக்னா தோண்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பட் காட் நத்திங், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. காட் நத்திங் அப்படின்னா எதுவும் கிடைக்கல. பட் வாட்டர், ஆனால் அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிது. வாட்டர்னால் தண்ணின்னு அர்த்தம். A passerby who noticed the land and the water flowing from the spot talked to the sons about farming. Upon his advice, the 4 sons sowed vegetable seeds and planted grains and flowering plants in their land. A passerby அப்படின்னா வழிபோக்கன்னு அர்த்தம். A passerby who noticed the land அப்படின்னா அந்த வழியாக போகிற ஒரு வழிபோக்கன் இந்த இடத்த, இவங்க தோண்டி போட்டிருக்கிற இந்த நிலத்தை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த நிலத்தில் தண்ணி ஃப்ளோவிங்னா ஓடுறது, பாயிறதுன்னு அர்த்தம். வாட்டர் ஃப்ளோயிங் அப்படின்னா தண்ணி ஃப்ளோ ஆகிறதையும் பார்த்துட்டு டாக்ட் டு த சன்ஸ் அபவுட் த ஃபார்மிங். அந்த வழியாக போகிற ஒரு வழிபோக்கன் இந்த நிலத்தை தோண்டி போட்டிருக்கிறதையும் அந்த நிலத்தில் தண்ணி பாயிறதையும் பார்த்துட்டு அந்த சன்ஸ், அந்த பெரியவரோட பசங்கக்கிட்ட போய் பேசுகிறாரு. டாக்டுன்னா பேசுகிறதுன்னு அர்த்தம். டு தி சன்ஸ் அபவுட் ஃபார்மிங், எதை பற்றினா ஃபார்மிங்கை பற்றி. ஃபார்மிங் அப்படின்னா விவசாயம் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அந்த வழிப்போக்கன் வந்து அந்த 4 பசங்ககிட்டையும் விவசாயத்தை பற்றி சொல்கிறாரு. அப்பான் ஹிஸ் அட்வைஸ் அப்படின்னா அவரோட அட்வைஸை ஏற்றுக்கிட்ட த 4 sons sowed vegetables. sowed அப்படின்னா விதைக்கிறாங்கன்னு அர்த்தம். எதனா வெஜிடபிள் சீட்ஸ், வெஜிடபிள்னால் காய்கறி, சீட்ஸ்னால் விதைகள், வெஜிடபிளோட விதைகளையும் அண்ட் பிளான்டட் கிரீன்ஸ் அப்படின்னா கீரைகளை வந்து நடுறாங்க. கிரீன்ஸ்னால் கீரைகளை வந்து நடுறாங்க. அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா பூ பூக்கும் தாவரங்கள். ஃப்ளவரிங்னா பூக்கள் பூக்கும் அப்படின்னு வருவாங்களே ஃப்ளவர்னு சொல்லுவாங்களே. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் தாவரம், பூ பூக்கிற தாவரங்கள். இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களோட லேண்டில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. சின்ஸ் த லேண்ட் வாஸ் வெரி ஃபர்டைல் வித் abundant வாட்டர், within a few weeks it became a fertile garden with nutritious vegetables and greens. The 4 sons sold the vegetables at a good price and earned a good amount of money. Since the land was very fertile, fertile அப்படின்னா வளமான அர்த்தம், வளம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடம் வந்துட்டு ரொம்ப வளமாக இருக்குது. வித் abundant வாட்டர், abundant அப்படின்னா ஏராளமான அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த இடம் வந்துட்டு இப்போ ரொம்ப வளமாக இருக்குது, அதோட ரொம்ப ஏராளமான தண்ணியும் இருக்குது. வித்தின் எ ஃபியூ வீக்ஸ், வீக்னால் வாரம், வித்தின் எ ஃபியூ வீக்ஸ்னால் கொஞ்சம் வாரத்துக்குள்ளேயே இட் பிகேம் எ ஃபர்டைல் கார்டன் அப்படின்னா அது வந்து அந்த இடம் வந்துட்டு ரொம்ப வளமான தோட்டமாக மாறிடுச்சு. வித் நியூட்ரியஸ் வெஜிடபிள்ஸ், நியூட்ரியஸ்னால் சத்தான அப்படின்னு அர்த்தம், சத்தான காய்கறிகள் அண்டு க்ரீனோட அது வந்து ரொம்ப வளமான தோட்டமாக மாறிடுச்சு. த 4 sons sold தி வெஜிடபிள்ஸ் அப்படின்னா அந்த 4 பசங்களும் அந்த காய்கறிகளை வந்து சோல்டுனா விற்றுறாங்கன்னு அர்த்தம். சோல்டுனா விற்கிறாங்க. அட் குட் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு நல்ல விலைக்கு விற்கிறாங்க. அண்ட் ஏர்ன்ட் எ குட் அமௌண்ட் ஆஃப் மணி, ஏர்ன்டுனா சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு அந்த காய்கறிகளை விற்றுட்டு ஸோ ஏர்ன்ட் எ குட் அமௌண்ட் ஆஃப் மணி, நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க. Then they realized that it was hard work that was referred to as treasure box by their father. Gradually, the 4 sons overcame their laziness, worked hard, earned more money and lived happily. Then they realized அப்படின்னா அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க. ரியலைஸ்டுனா உணர்ந்துறதுன்னு அர்த்தம். எதை உணர்ந்துருக்காங்கன்னா the hard work that was referred to as treasure box by their father அப்படின்னா நம்ம அப்பா ட்ரெஷர் பாக்ஸ் புதையலை தான் நம்ம அப்பா வந்து கடின உழைப்பை தான் புதையல்னு நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க. கிராஜுவலினா படிப்படியாக. த 4 sons overcame their laziness அப்படின்னா அந்த 4 பசங்களும் அவங்களோட சோம்பேறித்தனத்திலிருந்து மீண்டு வந்துட்டாங்க, வென்று வந்துட்டாங்க. ஓவர்கேம்னா வென்று வர்றதுன்னு அர்த்தம், வென்றுறது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுறாங்க. கிராஜுவலாக எப்படின்னா படிப்படியாக வெளில வந்துட்டாங்க. ஒர்க்ட் ஹார்டு அப்படின்னா ரொம்ப கடினமாக உழைச்சாங்க. ஏர்ன்டு மோர் மணி நிறையா காசு சம்பாதிச்சாங்க. அண்ட் லிவ்டு ஹாப்பிலி அப்புறம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. லிவ்டு அப்படின்னா வாழ்ந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னா கடின உழைப்பு எப்பவும் தோல்வி அடையாது, கடின உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. அதுதான் இந்த கதையோட மோரல், இந்த கதையோட நீதி. I hope you like the video. Please subscribe my channel for more videos. Feel free to give your feedback on the comment section. Thanks for watching. Thank you.